மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் கூடிய மக நட்சத்திர நாள்தான் மாசி மகம். இந்நாளில் இந்துக்கள் விரதமிருந்து வழிபடுவர். மாசி மகத்தன்று கடல், குளம், ஆறு ஆகிய நீர்நிலைகளில் கூட புண்ணிய நதியாகிய கங்கையும் கலந்திருப்பதாக நம்பிக்கை உள்ளது. மாசி மாதம் கடவுள் வழிபாட்டிற்கான சிறந்த மாதமாக திகழ்கிறது. மாதங்களில் மகத்தான மாதம் என்று அழைக்கப்படுவது மாசி. மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்வது இயல்பு. பாவம் செய்துவிட்டு பாவத்துக்கு பரிகாரமாக புண்ணியம் தேடி ஒவ்வொருவரும் பல்வேறு ஆலயங்களுக்கு செல்கிறோம். இதனால் ஏற்படும் தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக ஜபம், தபம் போன்ற பல்வேறு பரிகாரங்களை செய்கிறோம். தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பு வாய்ந்தது. அதிலும் மிகவும் விசேஷமானதாக பார்க்கப்படுவது மாசி மாதம். இந்த மாதம் முழுவதும் கடலாடும் மாதம் என்றும் தீர்த்தமாடும் மாதம் என்றும் சொல்வார்கள். இந்த ஆண்டு மாசிமக விழா மார்ச் 12ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக மாசி மகத்தன்று கடல், குளம், ஆறு ஆகிய நீர்நிலைகளில் கூட புண்ணிய நதியாகிய கங்கையும் கலந்திருப்பதாக நம்பிக்கை உள்ளது. அது மட்டுமின்றி மாசி மகமன்று புனித நீராடல் 7 ஜென்ம பாவங்களை கூட அடியோடு போக்கும் என்பது ஐதீகம். இதனால்தான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை கும்பகோணத்தில் மகாமகம் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் வடபகுதிகளில் இதனை கும்பமேளா என்பார்கள். விரதம் இருக்க விரும்புபவர்கள் காலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி சிவ சிந்தனையுடன் சிவன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் விரதமிருந்து பக்தியுடன் கடவுளை தரிசித்து வந்தால் குழந்தை பேறு உண்டாகும் என்று புராணங்களில் கூறப்பட்டிருக்கிறது. வருண பகவான் பிரம்மகத்தி தோஷத்தால் பீடித்த போது கடலில் மூழ்கியே இருந்தாராம். அந்த தோஷம் விலக சிவபெருமானை மனமுருகி வணங்கினார். அவரின் தவத்தை மெச்சிய சிவபெருமான் அருள் பாலித்தார். வருண பகவான் தோஷத்தில் இருந்து நிவாரணம் அடைந்த தினம்தான் மாசி மகம் ஆகும். இந்த தினத்தில் புனித நீராடும் நபர்களுக்கு பாவங்களை போக்கிட சிவனிடம் வருண பகவான் அருள் வேண்டினாராம். சிவபெருமானும் கேட்ட வரத்தை கொடுத்தாராம். வருண பகவானுக்கு முழுமையாக தோஷ நிவர்த்தி கிடைத்த தினம் என்பதால் அன்றைய தினம் புனித நீராடுவது புண்ணியமாக கருதப்படுகிறது. மாசி மகத்தன்றுதான் பார்வதி தேவி காளிந்தி நதியில் ஒரு தாமரை மலரில் வலம்புரி சங்காக தோன்றினாள் என்கிறது புராணம். சிவனிடம் சக்தியே பெரியது என விவாதத்தின் பலனாக சிவனின் சாபத்திற்கு ஆளாகி வலம்புரி சங்காக மாறி தாமரையில் தவம் இருந்தாள் அன்னை பார்வதி. இந்த நேரம் தட்ச பிரஜாபதி தன் இணையாளுடன் சென்று யமுனை நதியில் நீராடினான். அப்போது வலம்புரி சங்கினை அவர் கையில் எடுத்ததும் எண்ணி பார்க்காத வகையில் அழகிய பெண் குழந்தையாக அந்த சங்கு மாறியது. இதைக் கண்டு அவர் திகைப்புற்றார். அந்த பெண் குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்று தாட்சாயணி என பெயரிட்டு வளர்த்தெடுத்தார். இப்படியாக அம்பிகை வலம்புரி சங்காக கிடந்து தாட்சாயணியாக உருவெடுத்த நாளும் மாசி மகம் நாள்தான். மாசி மகத்தன்று மந்திர உபதேசம் பெறுவது மிகச் சிறப்பானதாக கருதப்படுகிறது. கடலுக்கு அடியில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்ததும் இந்த மாசி மகத்தன்றுதான் என புராணங்கள் கூறுகின்றன. சிவபெருமான் திருவிளையாடல்கள் பல புரிந்ததும் மாசி மகத்தில் என்பது குறிப்பிடத்தக்கது. மாசி பௌர்ணமியில்தான் சிவபெருமானால் மன்மதன் நெரிக்கப்பட்டான். இந்நிகழ்ச்சி காமதகனம் என்று அழைக்கப்படுகிறது. மாசிமக நட்சத்திரத்தில் பிறப்போர் ஜகத்தை ஆழ்வர் என்பதும் மாசி கயிறு பாசிப்படியும் என்பதும் பழமொழி. இம்மாதத்தில் திருமணம் புரிவது தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை தருமாம். பெண்கள் இந்த மாதத்தில் புது மாங்கல்ய சரடு கட்டிக்கொள்வது சிறப்பானது. காரடையான் நோன்பு என்று இதை கொண்டாடுவார்கள். மாசிமகம் நாளில் புனித நீராட முடியாதவர்கள் மாசிமக புராணம் படிக்கலாம் அல்லது கேட்கலாம், அதுவும் புண்ணியமே. மாசிமகம் பித்ரு தோஷம் நீக்கும் தடைகள். மாசிமகம் பித்ரு தோஷம் நீக்கும் தடைகள் நீக்கும் புனித நாளாகும். மாசிமகம் நாளில் புனித நீர்நிலைகளில் நீராடினால்
புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன. ஆண் குழந்தை வேண்டுபவர்கள் அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி வேண்டிக் கொண்டால் ஆண் குழந்தை நிச்சயம் பிறக்கும் என்பது நம்பிக்கை. மாசி மாதத்தில் அதிகாலை எழுந்து குளித்த பின் துளசியால் மகாவிஷ்ணுவை வழிபட்டால் வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும். மாசி மக நாளில் அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சித்து வழிபடுபவர்களுக்கு இன்பமும் வெற்றியும் தேடி வரும் என்பதும் நம்பிக்கை.